தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். திமுக சவாலா இருக்காது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். திமுகவும் தேவையில்ல அதிமுகவும் தேவையில்ல, தாவிக்க சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கும்? நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. பாஜக கொள்கை கொண்ட அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஓரணியில் தமிழ்நாடுக்கும் அதுல தாவக இணைக்க வாய்ப்பு இருக்காது. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அடியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு. எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றும். விஜய் பாஜகவோடு கூட்டணி சேருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட எந்த காலத்திலும் மதவாத கொள்கையினுடைய கூட்டணி கிடையாதுங்கிற ஸ்டாண்டை தெளிவாக்கி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சில பேர் அதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கறத மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டுல நேர்கோட்டில் வச்சு பாக்குறதா நினைக்கிறீங்களா? ரெண்டு பேர்த்தையும் தான் எதிர்க்கிறாரு. அது ஒரே பாஜகவையும் திமுகவையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குறாரு. மக்கள் யாரை எப்படி பாக்குறாங்கிறதாங்க முக்கியம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள், யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யாரை வேணாலும் எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. விஜய் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. வரவேற்கத்தக்கதான். மதவாத சக்திகளோடு அவர் எந்த போதும் ஒன்றிணைந்து போகக்கூடாது. அதான் எங்களுடைய பிரேயராக ஏற்கனவே நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். மதவாத சக்திகளை ஒரு புதிய சக்திகள் அவங்கள ஊக்குவிக்கக்கூடாது. அவங்க எங்கேயாவது கால் பதிக்க இடம் கிடைக்கதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு யாரும் வழிவகை கொடுத்தக்கூடாது. தெரிஞ்சே தெரியாமல் அதிமுக இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னவங்க எந்த விதத்தில் அவங்க போய் அவங்க கூட சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல. விஜய் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சார், நீங்கள் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அவர் தாவேக்காத தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் ஒரு நிறைவேற்றிருக்காங்க. அது இப்போ தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க.
அது மாதிரி என்னை பொறுத்தவரையில் திமுக வீழ்த்தணும்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத அவரவர்கள் சிந்தித்து பார்த்து யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, திமுக வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். விஜய் நேற்று ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு, அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டியிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு சார். அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? ஆக எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன், அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டால் எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்க மாதிரி தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.